பொருளை இவங்க பிள்ளைக்காக வாங்குறப்ப இவ்வளவு விலை கொடுத்து இதை வாங்கணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கு? லெகோ சிட்டின்னு ஒரு பொருள் கேட்டான் அவன். அப்படின்னா அவன் கேட்கும்பொழுது அது விலை வந்து 7500 ரூபாய் இருந்தது. பில்டிங் பிளாக்ஸ். அப்போ இது வேண்டாண்டா, ஏன் இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். என்னுடைய மக அதை திரும்ப போய் வாங்கிட்டே வந்துட்டான். ஓ, லெகோ சிட்டி 7500 ரூபாய், அது உங்களுக்கு ஒப்பல. ஓகே, வேற தகுதிக்கு தகுந்த பொம்மைங்க வாங்கி கொடுக்கணும்ன்றது என்னோட கருத்து. ஒரு மாலுக்கு போனப்ப 3000 ரூபாய் கொடுத்து அந்த ரிமோட் கார் கொண்டு வந்து இதை இங்க வச்சுட்டு இருக்கேன் சார். அந்த 3000 ரூபாய் எதுக்காக? நாளைக்கு அவன் கிளவிக்கு கொழுப்ப பிளஸ் டூ முடிக்கிறப்ப எவ்வளவு பைசா கட்ட வேண்டியது இருக்கும் மேல் படிப்புக்காக. அவனுடைய அஸ்திவாரம் போறதுக்கு இன்னைக்கு எந்த நான் ஆர்டி கட்டணும்னு நான் விரும்புறேன். 3000 ரூபாய் கொடுத்து ஒரு ரிமோட் கார் வாங்கி கொடுத்துக்கிறாங்க சார். அது ஒரு குட்டி பாப்பா எங்க பேத்தி இருக்கா, அவ சேர்ந்து உடைக்கிறான், இவன் சேர்ந்து உடைக்கிறான். ஒரு 6 மாசம் ஒரு பொருள் நல்லா இருக்கிறதே இல்ல. ஒரு ஆடுற குதிரை மர குதிரை சார். நானும் கூட 2 குழந்தைங்களை வளர்த்தேன். அம்மா செல்லமா அம்மா அருமையா வளர்த்தேன். ஒரு குறை இல்லாம வளர்த்தேன் சார். இன்னைக்கு நல்ல நிலையில கொண்டு வந்திருக்கேன். உண்மையான கார் வாங்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். விவசாய குடும்பத்தை சேர்ந்த நான். உண்மை அவ்வளவு தெளிவு. உண்மையான கார் முக்கியமான பாயிண்ட் அதுதான். நான் உனக்கு உண்மையான கார் வாங்குறது உன்னை கொண்டாந்துருக்கேன். அவங்களுடைய கோபம் தெரியுது. என்னன்னா 3000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம், அது 3 மாசம் கூட இருக்க மாட்டேங்குது. இல்ல சார், அது ரிப்பேர்லாம் பண்ண முடியாது. இன்னைக்கு வாங்கக்கூடிய எல்லா பொருளுமே கிட்டத்தட்ட அப்படிதான். வாங்கி உடஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான்.